ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1124. இங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட தலைவலி எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது பகவான் கிருஷ்ணருக்காக நரகத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்த மிக தூய பக்தர்கள் ஆகும். தனது புகழை விட தனது பக்தரின் புகழை உலகு அறியச் செய்வது பகவான் கிருஷ்ணரின் விருப்பமாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிக மிக தூய பக்தர்கள் கிருஷ்ணருக்காக நரகத்தையும் ஏற்க தயாராக இருந்தார்கள் என்பதை விளக்கும் தூய பக்தி மிக்க சம்பவத்தை இங்கு காண்போம். ஒருமுறை துவாரகாவில் கிருஷ்ணர் தனக்கு தலைவலி ஏற்பட்டது போல் காட்டிக்கொண்டார். இதனால் பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் எல்லாம் பலவிதமான மருந்துகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆனால் எந்த மருந்தும் பலன் தர கிடையாது. பகவான் கிருஷ்ணரின் தலைவலியும் சற்று குறைய கிடையாது. கடைசியாக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து பகவான் கிருஷ்ணரிடம், கிருஷ்ணா, தங்களின் தலைவலி தீர என்ன செய்ய வேண்டும் என கேட்டார்கள். உடனே கிருஷ்ணர், எனது தூய பக்தர்களின் பாத கமலங்களில் இருக்கும் தூசியை கொண்டு வந்து என் தலையில் இட்டுவிட்டால் தலைவலி சரியாகிவிடும் என்றார் அவர். இதனை கேட்டதும் துவாரகாவில் இருந்து தூதுவர் ஒருவர் கிருஷ்ணர் கேட்ட தூய பக்தரின் பாத தூசி வாங்க எல்லா பக்கமும் அனுப்பப்பட்டார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சார்பில் சென்ற அந்த தூதுவர் மிகச்சிறந்த ரிஷிகள், முனிகள் என்ற வகையில் பெரிய பெரிய பல பக்தர்களை அணுகி கேட்டார். கிருஷ்ணர் தலைவலி இருக்கின்றார், உங்கள் பாத தூசியை பூசிக்கொண்டால் கிருஷ்ணருக்கு தலைவலி நீங்கிவிடுமா? தயவு செய்து தங்களின் பாத தூசியை கொடுங்கள் என்ற பணிவுடன் விண்ணப்பித்தார். இதனை கேட்ட எவருமே இதற்கு ஒப்புக்கொள்ள கிடையாது. மகா ஜனங்களில் ஒருவரான நாரதர் உட்பட யாருமே தங்களின் பாத தூசியை தர அனுமதிக்க கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அப்படி செய்வது அபராதம் என கருதினார்கள். பகவானின் தலையில் தங்கள் பாத தூசியை விழச் செய்தால் அது எவ்வளவு பெரிய பாவம்! கூடாது. அப்படி செய்தால் கொடூரமான நரகத்திற்குத்தான் நாம் செல்ல வேண்டும் என விளக்கினார்கள். நாலா பக்கமும் எங்கு சென்றாலும் எல்லா பக்தர்களும் இதே பதிலைத்தான் திரும்ப திரும்ப கூறினார்கள். இதனால் என்ன செய்வது என்று அறியாத தூதுவர் கிருஷ்ணரிடமே திரும்பி சென்றார். ஓ கிருஷ்ணா, தாங்கள் தங்கள் பக்தரின் பாத தூசியை வாங்கி வருமாறு அனுப்பினீர்கள். ஆனால் யாரும் தர மறுத்து விட்டார்கள். உங்கள் தலைவலி தீர வேறு ஏதாவது மருந்து இருக்கிறதா என கேட்டார். இதனை கேட்ட கிருஷ்ணர் சிரித்து கொண்டே, சேவகனே, வருத்தப்படாதே, நீ விருந்தாவனத்திற்கு செல்வாயாக. விருந்தாவனத்தில் இருக்கும் எனது பிரியமான பக்தர்களிடம் சென்று கேட்பாயாக. அவர்கள் நிச்சயம் தருவார்கள் என கூறினார் அவர். பிறகு அந்த தூதுவர் கிருஷ்ணர் கூறியது போன்று விருந்தாவனத்திற்கு விரைந்து சென்றார். விருந்தாவனத்தில் மக்கள் எல்லோரும் பகவான் கிருஷ்ணரின் திவ்யமான சரிதங்களை பேசிக்கொண்டு பகவானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டு கிருஷ்ண பக்தியில் ஆழ்ந்து இருந்தார்கள். கிருஷ்ணர் விளையாடிய விருந்தாவன மண்ணை தொட்டு வணங்கி தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்ட அந்த தூதுவர் விருந்தாவனத்தில் தலை சிறந்த கிருஷ்ண பக்தர்களான கோபியர்கள் இடம் சென்று விவரத்தை கூறினார் அவர். இப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தலைவலியாக இருக்கின்றார். எந்த மருந்துகளும் பலன் தர கிடையாது. ஆனால் பக்தர்களின் பாத தூசியை தலையில் இட்டுக்கொண்டால் சரியாகிவிடும் என கிருஷ்ணரே கூறுகின்றார். எனவே நான் எல்லா இடங்களுக்கும் சென்று மிகச்சிறந்த பக்தரின் பாத தூசியை கேட்டேன். யாரும் தங்கள் பாத தூசியை தர முன் வர கிடையாது. கடைசியாக இங்கு வந்து இருக்கின்றேன், நீங்களாவது தருவீர்களா என கேட்டார் அவர். இதனை கேட்டவுடனேயே கோவியர்கள் அனைவரும் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தார்கள். என்ன, நம் கிருஷ்ணருக்கு தலைவலியா? எந்த மருந்துகளும் பலன் தர கிடையாதா? அப்படி என்றால் இன்னமும் கிருஷ்ணர் தலைவலியுடன் தான் இருக்கின்றாரா என கோவியர்கள் அனைவரும் வருந்தினார்கள். பின்பு சற்றும் தாமதிக்காது மண் தரையில் தங்கள் பாதங்களை மிதித்து
பெரிய பெரிய பானைகளில் தங்கள் பாத தூசி அள்ளி அள்ளி தந்தார்கள். பாத தூசி எங்கே நிற்காமல் உடனே கிறிஸ்தரிடம் கொண்டு செல்லுங்கள். கிறிஸ்தரின் தலையில் இட்டு கிறிஸ்தரின் தலைவலியை போக்குங்கள். செல்லுங்கள் விரைவாக என தூதுவரை விரைவுபடுத்தினார்கள். ஆனால் தூதுவருக்கோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. எனவே அதை நிவர்த்தி செய்து கொண்டு புறப்பட விரும்பினார். ஆகவே கோபியர்களிடம், மகா பக்தர்களே, கிறிஸ்தரின் தலையில் உங்கள் பாத தூசி இடுவது பெரிய அபராதம் கிடையாதா? நீங்கள் இப்படி யோசிக்காமல் பாத தூசி தருகின்றீர்களே, இதனால் நீங்கள் கடுமையான நரகத்திற்கு செல்வீர்கள் என்பதை அறிய கிடையாதா என கேட்டார் அவர். அதற்கு கோபியர்கள் கூறினார்கள், எங்கள் பிரபு பகவான் கிருஷ்ணரின் தலைவலி முதலில் நிற்க வேண்டும், அவ்வளவுதான். எங்கள் பாத தூசி இட்டால்தான் கிருஷ்ணரின் தலைவலி தீரும் என்றால் அதற்காக நாங்கள் எத்தனை நரகங்கள் எங்களுக்கு கிடைத்தாலும் சரி, நாங்கள் நரகத்தின் துன்பத்தை அனுபவிக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்தரின் தலைவலி நீங்கினால் போதும், அது ஒன்றே எங்களுக்கு வேண்டும் என்ற ஆழ்ந்த பக்தியுடனும் அன்புடனும் தெரிவித்தார்கள். இதை கேட்டதும் தூதுவரின் மனம் அப்படியே இலகி போய்விட்டது. என்னே கோவில்களின் தூய பக்தி என நினைத்தார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்களான விருந்தாவனத்து கோவியர்கள் தருவார்கள் என கிருஷ்ணர் உறுதியாக கூறியதின் அர்த்தம் இப்போதுதான் தூதுவருக்கு புரிந்துவிட்டது. பிறகு விரைந்து சென்று கிருஷ்ணருக்கு அந்த பாத தூசி அளிக்க கிருஷ்ணர் தலைவலி நீங்கி திருப்தி அடைந்தார் அவர். இது குறித்து சில பிரபுபாதா குறிப்பிடுகளில் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதே தங்கள் வாழ்வின் நோக்கமாக கொண்டு இருந்தார்கள் கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தர்களான கோபியர்கள். எனவே அவர்கள் தங்களை பற்றி சிறிதும் கவலைப்பட கிடையாது. தாங்கள் நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை, கிருஷ்ணர் குணமாக வேண்டும் என நினைத்தார்கள். எனவேதான் கோபியர்கள் எல்லா மிகச்சிறந்த பக்தர்களின் மிக மிக சிறந்தவர்களாக கருதப்படுகின்றார்கள். எனவேதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இப்படிப்பட்ட பக்தர்கள் எப்படி தன் மீது பக்தி செலுத்துகின்றார்கள் என்பதை அறிய விரும்பி பக்தராக அவதரித்து இருக்கின்றார். அந்த அவதாரமே ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு அவதாரம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு அவதாரத்தில் கிருஷ்ணர் கிருஷ்ண பக்தி மக்கள் எல்லோருக்கும் வாரி வழங்கி கருணையாக அவதாரமாக இருந்தார். அதே சமயம் கோபியர்களின் முதன்மையான ஸ்ரீமதி ராதாராணி தன் மீது எப்படி பக்தி செலுத்தினார் என்பதை அறிவதற்காகவும் அவதரித்தார் அவர். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.